உங்களால் உணர முடிஞ்ச பல விஷயத்தை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நம்மளை வந்து பைத்தியக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். அது பேர் ஆன்மீகம். மனுஷன் குணம் தான் என்ன, 50% வந்து பாசிட்டிவ், 50% நெகட்டிவ், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது மனுஷ குணம் சொல்லிட்டேன். புதனே நியூட்ரலான பிளானட். எப்போ அவங்களோட எமோஷன்ஸ் வந்து பிரேக் ஆகுதோ, எப்போ அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கு அவங்க சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ ராட்சச குணம் வெளிப்படும். ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அந்த அக்ரெசிவ்னஸை, அந்த மகத்தினுடைய அக்ரெசிவ்னஸை, அந்த கேட்டையினுடைய அக்ரெசிவ்னஸை அந்த டைம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ராசி லக்னம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மீனம். ஓகேங்களா, மீன ராசி மீன லக்னம். எந்தெந்த குடும்பத்திலாம் டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், ஹீலர், அக்குபஞ்சர், சித்தா டாக்டர், எந்த மருத்துவம் சார்ந்த எந்த துறை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களையும் 9 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இது என்ன காரணம், அந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கும் வாழ்வியல் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதே மாதிரி மனுஷகணம் அந்த நட்சத்திரங்களில் பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திரங்களும் மனுஷகணத்திலேயே தான் இருப்பாங்களா, இல்லை ராஜசகணம் தேவகணத்திலையும் மிக்சடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ அதில் வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். பூராடம் வந்து இப்போ நீங்கள் மனித கணத்தில் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ரோகிணி நட்சத்திரம் எந்த இதில் வருது, எந்த எலிமெண்ட்ல வருது? ரோகிணி மனுஷகணத்தில் வருது. ரோகிணி மனுஷகணத்தில் வருது. அப்புறம் அதே மாதிரி வந்து உத்திரம் நட்சத்திரம் இதில் வருது. உத்திரமும் மனுஷகணத்தில் தான் வருது. மூணுமே மனுஷகணத்தில் தான் வருதா? ஓகே, அப்போ மூணுமே மனுஷகணத்தில் வருது. இதில் வந்து என்னன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இது மூணுமே உங்களுக்கு வந்து மனித கணத்தில் வருது. ஆனால் எலிமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இப்போ பூராடம் இருக்கக்கூடிய வீடு வந்து தனுசு வீடு வந்து நெருப்பு வீடு. ஓகேங்களா, அதே மாதிரி ரோகிணி இருக்கக்கூடிய வீடு வந்து ரிஷபம், அது நில வீடு. உத்திர நட்சத்திரம் வந்து டியூவல், ஆரம்பிக்கிறது வந்து சிம்மத்தில் ஆரம்பிக்கும், அது வந்து முடிகிறது வந்து உங்களுக்கு கண்ணில முடியும். ஆனால் மூணுமே புதன் கர்மா. ஓகே, ஆனால் குணத்தில் வந்து இது வந்து மனித குணமாக வந்துடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன் கர்மாவை வந்து இன்னும் எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு குணமாக இது இருக்கும். மனுஷன் குணம் தான் என்ன, 50% வந்து பாசிட்டிவ், 50% நெகட்டிவ், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது மனுஷ குணம் சொல்லிட்டேன். புதனே நியூட்ரலான பிளானட். 9 கிரகங்களில் புதனே நியூட்ரலான பிளானட். அப்போ புதன் கர்மான்னு ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து 100% எமோஷனலாகவும் இருக்க மாட்டாங்க, 100% லாஜிக்கலாகவும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ லாஜிக்கல் திங்கிங்னு ஒன்று இருக்குது, எமோஷனல் திங்கிங்னு ஒன்று இருக்குது. உங்களால் உணர முடிஞ்ச பல விஷயத்தை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நம்மளை வந்து பைத்தியக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். அது பேர் ஆன்மீகம். கரெக்டுங்களா? அது வந்து என்னன்னா, இப்போ ஆவி கூட பேசுறது, இல்லை ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் நீங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பார்க்குறவங்க நம்மளை முட்டாள்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் சயின்டிஃபிக்கலாக டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. சயின்டிஃபிக்கலாக டெஃபினேஷன் கொடுக்க முடிஞ்ச பல விஷயத்துக்கு உங்களால் வந்து ஆன்மீகமாக உங்களால் உணர முடியாது. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பக்கம் உணர முடிகிற விஷயத்த உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலோ, எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்த உங்களால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சாலோ, உணர முடிஞ்சாலோ, இது ரெண்டுமே கலந்தா எப்படி இருக்கும்? ஓகேங்களா, இது ரெண்டும் கலந்த நாலேஜும், இது ரெண்டும் கலந்த அனுபவத்தை கொண்டவங்க தான் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. ரோகிணி நட்சத்திரமும் உத்திரமும் பூராடமும். அதில் பூராட நட்சத்திரத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா, அந்த புதன் கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவர் பார்ப்பார். எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பார் அப்படின்னா, இந்த புதன் கர்மா சம்பந்தப்பட்ட இந்த ரோகிணி, உத்திரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நான் பார்த்த ஜென்ரலான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முழுக்க நாத்திகவாதிகளும் கிடையாது, முழுக்க ஆன்மீகவாதிகளும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே 100% அப்படியே பிளைண்டாக தூக்கி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் இவரை நம்பிட்டேன், ஓகேங்களா, எனக்கு இவர் தான் கடவுள், ஆனால் நீயும் இவரை நம்பு அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது பாருங்க. அந்த நிலைப்பாடெலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீ நம்பிட்டேன்றதுக்காக நான் ஏன் நம்பணும்? ஓகேவா, என் லாஜிக்கு அவர் கரெக்டுன்னு தெரிஞ்சாதான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப். அதே மாதிரி எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி நாலேஜ் இல்லை, எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, ஆனால் அதனால் அதை நான் பொய்ன்னு நான் திட்டுறேன். அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியல அந்த விஷயத்தை பற்றி, அதனால் நான் பொய்ன்னு நான் திட்டுறேன் அப்படின்னு சொன்னால், இவங்க அப்பவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியல, அப்போ நீ அதை பற்றி நீ எப்படி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுற? அப்போ அதை பற்றி நீ பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்கக்கூடாது, நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு நடுநிலை தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிறந்தவர்கள் இவங்கெல்லாம். ஓகேங்களா, எலிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து லேண்ட் எலிமெண்ட்டு, ஃபயர் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். அதே சமயம் இந்த இன்ஃபர்மேஷனையும் எமோஷன்ஸையும் கான்ஷியஸையும் நாலேஜையும் பேலன்ஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய போராட்டம் இருக்குது பாருங்க. ஒரு பக்கம் வந்து
இதெல்லாம் நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு பக்கம் சயின்ஸ் தான்ப்பா வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். இந்த பக்கம் இவங்க இப்படி இருப்பாங்க, அந்த பக்கம் அவங்க அப்படி இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நின்று இருப்பாங்க. 2 பேர்த்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும். அதுதான் இவங்களுக்கான பேட்டர்ன். ஃபேமிலி வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கும் அவங்களோட. கண்டிப்பாக வாழ்க்கை எப்படின்னா சார், நீங்கள் வந்து 2 தரப்பு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க. ஒருத்தர் பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க சாமியை கும்பிடாதவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கான்டாக்ட்ஸே அப்படிதான். ஓகேங்களா? ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 100% இவங்க ஸ்பிரிச்சுவலும் கிடையாது, 100% இவங்க வந்து அதாவது டிவோஷனலும் கிடையாது, நாத்திகமும் கிடையாது. இவங்க கலந்து இருப்பாங்க. எப்படின்னா இவங்களுக்கு போலி சாமியார்களை பிடிக்காது. அதாவது சாமியார்ன்ற பேர்ல வந்து சில கமர்ஷியலான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா? பக்தின்ற பேர்ல கமர்ஷியலான விஷயங்கள் நடக்குது இல்லையா? அதெல்லாம் அவங்க எதிர்க்கிறவங்க தான். ஆனா அதே சமயம் அவங்க ஆன்மீகத்தை எதிர்க்கிறவங்க கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம விட்னஸ் பண்றோம். அதுக்கு லாஜிக் இல்லைன்னா அதுக்கு என்ன லாஜிக் நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய அந்த விஷயத்தை பொய்ன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு டிஃபைன் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். ஸோ அதனால தான் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனித கணத்திற்கு கீழே வருதுன்றது அவங்களுடைய கர்மாக்கு அது அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ராஜசகன நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காங்க. 1 கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம். இந்த 9 நட்சத்திரங்களும் ராஜசகனம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் எக்ஸாக்டா எந்த நட்சத்திரங்கள் எக்ஸாக்டா ராஜசகனத்துல வருவாங்க? இப்போ நீங்க வந்து மகம் நட்சத்திரம் வந்து ராட்சசகணம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பரணி வந்து நட்சத்திரம் வந்து எந்த கணத்துல வருது? பரணி மனுஷ கணத்துல வருது. மனுஷ கணத்துல வருது. ஓகே. கேட்டையும் உத்திரட்டாதியும் எந்த கணத்துல வருது? ராஜசகனத்துல வருது. ஓகே. உத்திரட்டாதி மனுஷ கணத்துல வருது. ஓகே. உத்திரட்டாதி வந்து மனுஷ கணத்துல வருது, பரணியும் மனித கணத்துல வருது, கேட்டையும் மகமும் உங்களுக்கு வந்து ராட்சச கணத்துல இருக்குது. ஓகே, சிம்பிள். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கேட்டையும் மகமும் இருக்கு இல்லைங்களா? என்ன கர்மா உங்களுக்குன்னா சந்திரன் கர்மா. ஓகே, ரைட்டு. ஸோ சந்திரன் கர்மானுடைய நேச்சர் என்ன அப்படின்னா உணர்வுகளால் பாதிக்கப்படுறது, உறவுகளால் பாதிக்கப்படுறது. எஸ்பெஷலி அம்மா அப்படின்ற கேரக்டர். அந்த அம்மான்ற கேரக்டர் மூலியமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எதுவுமே ப்ராப்பராக கிடைக்காம இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அம்மான்ற கேரக்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கிறது. நான் வந்து இந்த சந்திரன் கர்மா பற்றி பேசும்போதெல்லாம், இந்த சந்திரன் கர்மா சம்மந்தப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும்போதெல்லாம் வெவ்வேறு தரப்பட்ட அனுபவங்களை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா பஞ்சாயத்தும் ஒன்று சைக்காலஜிக்கலாக இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அம்மா சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது எப்படின்னா சில மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தை நான் பார்த்துருக்கேன். அம்மா மூலியமாக வாழ்க்கை கெட்டு போனவர்கள் இருப்பாங்கல்ல, தாயுடைய சில தவறான கைடன்ஸ்னால வாழ்க்கையை இழந்தவர்கள் அல்லது வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள். அதுலேயும் இந்த பரணி மகம், கேட்டை, உத்திரட்டாதி இருக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆட்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா அம்மா கரெக்டாக கைட் பண்ணுறாங்க, அந்த கைடன்ஸை இவங்க தூக்கி எறிகிறாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு நல்லது சொல்ல வராங்க, ஓகேங்களா, பார்த்து அங்கே ஜாக்கிரதை இருந்துக்கோ, இவர்கிட்ட பழகாத, இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாத, நான் சொல்கிறேன், என் மனசில் படுறதை நான் சொல்கிறேன், அதுக்கு எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் கடைசியில் அந்த விஷயத்தில் லாக் ஆகிடுறாங்க. அது பிஸ்னஸோ ரிலேஷன்ஷிப்போ எதுவும் ஒன்று லாக் ஆகி அவங்களோட ஒட்டுமொத்த லைஃப்பும் எப்படின்னா, இப்போ நீங்கள் பூட்டிட்டு அதுக்கப்புறம் சாவியை தூரம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேஜில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாட்டின ஒரு பீஸ்ட் மாதிரி அவங்களோட லைஃப் மாறிடுது. கடைசியில் அவங்க அம்மா வெளியிலேருந்து பார்க்குறாங்க. அன்றைக்கே சொன்னல, நான் இன்னைக்கு நீ மாட்டிட்டு கதறல, கதறு அப்படின்ட்டுருவாங்க. அவங்களுக்கும் ஒரு பக்கம் மனசு கஷ்டம் இருக்குது, இவங்களுக்கும் ஒரு பக்கம் போராட்டமாக இருக்கும். இப்போ சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தை மீறி இவங்க போய் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இதுலேயே லாக் ஆகிருப்பாங்க. லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து புலம்புவாங்கல்ல, புலம்பும் பொழுது அம்மா ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, நான் அப்பா சொன்ன நீ கேட்கல, இப்பயாவது நான் சொல்றேன் நீ கேளும்பாங்க. ஆனா இவங்களால அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியாது. அதனால அம்மாவுக்கும் இவங்களுக்கு ஒரு கிளாஷ் இருந்துட்டே இருக்கு. பாத்தீங்களா? இந்த உணர்வு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல பரணி மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அம்மாவோட தப்பான கைடன்ஸை எடுத்துக்காம கரெக்டா லைஃபை லீட் பண்றவங்க, அம்மா கொடுக்குற சரியான கைடன்ஸ் எடுத்து லைஃப்பை லீட் பண்ணுறவங்க, இவங்க ஜெயிக்கிறவங்க. இதுக்கு அப்படியே உல்டாவாக இருக்கிறவங்க நெகட்டிவ். ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் இருக்கு இல்லையா, பரணி மகம், கேட்டை, உத்திரட்டாதியில் வந்து பரணியும் உத்திரட்டாதியும் வந்து உங்களுக்கு மனித கணத்தில் வருது, மகமும் கேட்டையும் உங்களுக்கு ராட்சச கணத்தில் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த மனித கணத்துக்கும் மனித கணத்தை பற்றி நம்ம பார்த்தோம், நியூட்ரலாக டீல் பண்ணுறது. ராட்சச கணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலே ரொம்ப அக்ரெசிவ், இருக்கிறதுலே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது, எமோஷனலாக டிசைட் பண்ணிடுறது. ரெண்டாவது மனசில் வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸாக நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ராட்சச குணம். இது இவங்களுக்கு நார்மலாக அவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னா நார்மலாக அவங்க நல்லவங்க தான். எப்போ வந்து இந்த குணம்லாம் வெளியே வரும் அப்படின்னா, அவங்க எமோஷனலாக ஹர்ட் ஆகும்போது இந்த குணம் வெளியே வரும். ஓகேங்களா? பூ மாதிரி இருந்தா திடீர்னு வெடிச்சிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, நீ இவ்வளோ பண்ணுவல நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து இவ்வளோ சைலண்ட்னு நினச்சேன், நான் இவ்வளோ சாஃப்ட்னு நினச்சேன், நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பியா, நீ வந்து இவ்வளோ கட்ஸாக இவ்வளோ விஷயமெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா, எப்போ அவங்களோட எமோஷன்ஸ் வந்து பிரேக் ஆகுதோ, எப்போ அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கு அவங்க சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ராட்சச குணம் வெளிப்படும்.
ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அந்த அக்ரெசிவ்னஸை, அந்த மகத்தினுடைய அக்ரெசிவ்னஸை, அந்த கேட்டையினுடைய அக்ரெசிவ்னஸை அந்த டைம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. மற்ற டைம்லாம் என்ன எதனால என்ன சார், இப்போது மகமாவது ஒரு ஸ்டேஜில் இப்போ ஒரு 4 அடி வாங்கினா டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. கேட்டை நட்சத்திரம்லாம் எப்படின்னா 40 அடி 400 அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வீடே நீர் வீடு. ஓகேங்களா, சரி பரவாயில்ல, நமக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு போகிறாங்க, அப்படி போகிறாங்கன்னு ஒரு ஸ்டேஜில் மன்னிச்சு விட்டு ஆனால் வெளிப்படையாக மன்னிச்சு விட்டுட்டேன்னு அறிவிச்சிருப்பாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஹர்ட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த சேச்சுரேஷன் லிமிட்டை கடந்துறதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அந்த டைம் கேட்டை நட்சத்திரம் பஸ்ட் ஆகிற மாதிரி வேறு யாருமே பஸ்ட் ஆக மாட்டாங்க. மகம் கூட அவங்க முன்னாடி நிற்க முடியாது. மகம் வந்து இதில் செகண்ட், இந்த ராட்சச குணத்தில் செகண்ட், நம்பர் 1 இது கேட்டை தான். எப்போ ரொம்ப அமைதியாக இருந்து கடைசியில் ராட்சசனா மாறுதுன்னு இருக்குல்ல, அது ஸோ அந்த சேச்சுரேஷன் லிமிட் வந்து மகத்துக்கு வந்து அந்த சேச்சுரேஷன் லிமிட் கொஞ்சம் கம்மி, கேட்டைக்கு அந்த சேச்சுரேஷன் லிமிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது இந்த பொறுத்துக்கிற தன்மை, டாலரன்ஸ்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதானே ஒழிய இவங்கெல்லாம் வலியை தாங்கி இதுக்கு மேலே வலியை தாங்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அப்போ தான் வந்து ரிவீட் அடிப்பாங்க. அப்போ அவங்க கத்தும் பொழுது என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கவங்களுக்கு இவங்களையா நம்ம இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அந்த ஃபீல் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த பரணி உத்திரட்டாதிக்கும் இந்த மகம் கேட்டைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன்னா பரணி உத்திரட்டாதி வந்து என்ன மாதிரி டைப் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித கணம். ஸோ மனித கணம்ன்றது என்னது, 50% தேவகுணம் 50% ராட்சச குணம், நியூட்ரல் இல்லையா. ஸோ எப்போ அமைதியாக இருக்கணுமோ அமைதியாக இருப்பாங்க, எப்போ வள்ளுன்னு குலைக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த விஷயம் தன் தலைக்கு மேலே போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க, உத்திரட்டாதியும் பரணியும். ஆனால் மகம் அப்படி கிடையாது, கேட்டை அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாம் போக விட்டுருவாங்க. போக விட்டுட்டு பாதிப்பு தாங்க முடியல பாருங்க, தாங்க முடியாதப்போ பஸ்ட் ஆவாங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த மனித கணத்துக்கும் அந்த ராட்சச கணத்துக்குமான வித்தியாசம். ஓகே, நீங்கள் சொல்கிறப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே இப்படி இவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படின்னு ஒன்று பார்க்க முடியுது இல்லையா? அப்படி ஒரு நட்சத்திரத்துக்குமே சொல்ல முடியுமா இந்த நட்சத்திரம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு? இல்லை சார், அது இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம ஏன் டிஃபைன் பண்ணலை அப்படின்னா, ராசி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். எது டாமினேட் பண்ணுதுன்னு தெரியாது. அவர் அந்த 3த்துல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மட்டும் டாமினேட்டிங்காக எடுத்துப்பாரு. ஓகேங்களா, ஸோ சாய்ஸ்ன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3க்குள்ள நீ எதுவாக வேணாலும் இருக்கலாம், நேச்சர் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குது. எதுவாக இருக்குதுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்படி நம்ம வந்து மொத்த ஜாதகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு வெறும் ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு நம்ம சொன்னோம்னா அது ஜென்ரிக்காக சொல்கிற மாதிரி, பொதுப்பலன் சொல்கிற மாதிரி ஆகிடும். பொதுப்பலன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இல்லாமல் கூட, ஆமாம் இல்லாமல் கூட இருக்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான். இப்போ நீங்களே அப்படி பார்த்தீங்கன்னா கலவையான கமெண்ட்ஸ் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை உணர்றவங்க, இப்போ நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை உணர்றவங்க கரெக்ட் சார் 100% கரெக்ட் 100% பாங்க. சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லையே இந்த குணத்துக்கு எனக்கு ஸ்ட்ரைட் மார் ஆப்போசிட்டாக இருக்கு, அந்த மாதிரி 1-2 கமெண்ட் வரும். என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாமே வேற வேறையா இருக்கும். அதில் வாதம் பித்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பித்தம்னுடைய கேரக்டர் பயங்கரமாக இருக்கும், வாதம் சும்மா ஒரு 10% மட்டும் இருக்கும். 10% மட்டும் இருக்கிறதுனால அது டைல்யூட் ஆயிருக்கும், அதனுடைய கேரக்டர் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, வாதம் பேஸ் பண்ணியும் கேரக்டர்ஸ் மாறும், கர்மாவை பேஸ் பண்ணியும் கேரக்டர்ஸ் மாறும், லக்னம் பேஸ் பண்ணியும் ராஜஸ், அப்புறம் இந்த குணங்களை பேஸ் பண்ணியும் எல்லாத்தினுடைய கலவை தான் நாம. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மனுஷன் முனிவராகவே இருக்க முடியாது, அது சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஷாவலின் டெம்பிளில் நீங்கள் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேரக்டரும் ஒரே மாதிரி ஆட்டிடியூடோ இருக்காது. நீங்கள் பிரகிருதியை விக்ருதியாக மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது பயிற்சி மூலியமாக மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. மற்றபடி நீங்கள் பிறந்த உடலை உங்களால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது, உங்களுடைய பர்த் ஆட்டிடியூடு உங்களால் மாற்ற முடியுமானா மாற்றவே முடியாது. அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த பட்டை தீட்டிக்கிறதும் மழுங்கடிக்க செய்கிறது மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். ஒரு நட்சத்திரத்தை வச்சு அவங்களோட கேரக்டரைசேஷன் இப்படி கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது, பொது பலனாக தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்க. ஆனால் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களோட தொழில்துறை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அது மட்டும் எப்படி எக்ஸாக்டாக இந்த நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் தான் இருப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்லுங்க? அது ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி சார். அந்த நட்சத்திரக்காரங்க அந்த தொழில் அமைப்பில் இருப்பாங்கன்றது கிடையாது. அந்த குடும்பம் இப்போ ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஒருத்தவங்க ஜொலிக்கிறாங்க, இல்லை அந்த துறையில் கண்டினியூஸாக இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலி ஒரு குறிப்பிட்ட ராசிக்குள்ளே தான் ரிப்பீட்டடாக பிறப்பாங்க அப்படின்றது கணக்கு. ஓகேங்களா, அந்த கணக்கில் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போது எல்லாருக்கும் பரிச்சயமான எல்லாருக்கும் தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறாங்க, ஃபார்மசியில் இருக்கிறாங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு குடும்பத்தில் 2 டாக்டர் 2 நர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலே கடகராசியும் விருச்சிக ராசியும் மீன ராசியும் சுற்றி இந்த குடும்பத்தில் இருக்கும். இந்த நீர் ராசின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் 3மே இந்த குடும்பத்தில் பரம்பரையில் உண்டு. நெருப்பு ராசியில் 1 மட்டும் இருக்கும், மேஷம். புரிஞ்சுது உங்களுக்கு? மேஷ ராசி மேஷ லக்னம், கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மீன ராசி மீன லக்னம். அதில் நம்பர் 1 பிரியாரிட்டி எதுனா மீனம். ஓகேங்களா, நட்சத்திரங்களில் 4 நட்சத்திரம், அஸ்வினி ஆயிலியம் அனுஷம் பூரட்டாதி, அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதனால் ராசியை பற்றி பேசுகிறேன். ராசி லக்னம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி மீனம்.
ஓகேங்களா? மீன ராசி மீன லக்னம். எந்தெந்த குடும்பத்திலாம் டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், ஹீலர், அக்குபஞ்சர், சித்தா டாக்டர், எந்த மருத்துவம் சார்ந்த எந்த துறை இருந்தாலும் ஃபஸ்ட்டு மீனம் கட்டாயம் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் உண்டு. ஓகேங்களா? அந்த ஃபேமிலி சர்க்கிள்குள்ள ஒரு 2 மீன ராசி மீன லக்னமாவது உண்டு. அதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன? செகண்ட் ப்ரியாரிட்டினா கடகமும் விருச்சிகமும். ஓகேங்களா? கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். தேர்ட் ப்ரியாரிட்டி மேஷம். ஸோ இப்போ இந்த 4 வீடுகள் இல்லாமல் இந்த 4 ராசிகளில் ரிப்பீட்டடாக இந்த 4 லக்னங்களில் ரிப்பீட்டடாக பிறக்கிற மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இல்லாமல் ஒரு குடும்பத்திலேருந்து டாக்டரோ அல்லது மருத்துவத்துறை சேர்ந்த ஒரு நபரோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஜெனட்டிக்கல் என்ட்ரி. இந்த ஜெனட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தால், டேட்டா பேக்கப் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு தலைமுறையினால இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும், இல்லைன்னா நுழைய முடியாது. நம்ம இவ்வளவு ஏன் பத்திரிகை துறை இருக்குது, மீடியா துறை இருக்குது. இப்போ நீங்கள் மீடியா துறையில் தான் இருக்கிறீங்க. ஓகே, பத்திரிகை துறை, மீடியா துறை, பிரிண்டிங்கு, புக்கு பப்ளிஷிங்கு, இது எல்லாமே லிட்ரேச்சரில் வருதுங்களா? எழுத்து சம்மந்தப்பட்ட துறையில் வருது. லிட்ரேச்சரு, ஜேர்னலிசமு, மீடியா, யூடியூப் சேனல், அந்த மாதிரி வந்து மீடியா ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சுனாலே அந்த குடும்பத்தில் வந்து நிலராசி ரிஷபராசி ரிஷப லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம். இந்த 4 வீடு, இந்த 4 வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கு வந்து நிலம், கரெக்டுங்களா? அதே மாதிரி சிம்மமும் தனுசும் உங்களுக்கு வந்து நெருப்பு. ஸோ அந்த 2 நெருப்பு வீடு, சிம்மம் வீடு, தனுசு வீடு, ரிஷபம் வீடு, கன்னி வீடு. ரிஷபராசி ரிஷப லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், 2 நில வீடு. அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம். ஓகேங்களா? இந்த நெருப்பு வீடு. இந்த 4 வீடுகளும் சுற்றி 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 பத்திரிகை பரம்பரையில் ரிப்பீட்டடாக இருக்கும், இருந்தே இருக்கணும். நட்சத்திரங்களில் ரோகிணி உத்தரம் போராடம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பத்திரிகை துறை, அப்படி இருந்தால் தான் அந்த பத்திரிகை பரம்பரை. அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதே புதன் தான் மேக்ஸுக்கு கடவுள். இதே புதன் தான் பத்திரிகை துறைக்கு யார் கடவுள்னா புதன், எழுத்து துறைக்கு யார் கடவுள்னா புதன், மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, பேங்கிங், இதுக்கெல்லாம் கடவுள் வந்து உங்களுக்கு புதன். புதன் சம்பந்தப்பட்ட நோயாக நம்ம வந்து எதை பேசியிருப்போம் அப்படின்னா, பேரலிட்டிக்கல் அட்டாக், ஸ்ட்ரோக் வர்றது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது, இதுதான் புதன் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு. இப்போ ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, இந்த வருஷமோ போன வருஷமோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இது லக்கி பாஸ்கரா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஒன்றுமே கிடையாது. அந்த படம் வந்து ஹீரோ உன்னுடைய கேரக்டர் வந்து யாருன்னா ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவர். இது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? பேங்க் வந்து புதன் நமக்கு தெரியும். ஆனால் அந்த படத்தில் நிறைய பேர் கவனிக்காத விஷயம் என்னென்னா, ஹீரோட அப்பா ஸ்ட்ரோக் வந்து உட்காந்துருப்பாரு, நரம்பு மண்டலம் செயலிழந்து உட்காந்துருப்பாரு. ஓகேங்களா? அந்த ரெண்டாவது ஹீரோ பண்ணது வந்து லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், வேற சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்து சுற்றி சுற்றி இந்த படத்தில் பிளே ஆகிட்டு இருக்கும். கடைசியில் ஸ்ட்ரோக் வந்து அவங்க அப்பா தான் காப்பாற்றுவார் ஹீரோவை. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா, அவருடைய தகவல் மூலியமா. இவர் கேம்லிங் ஆடும் போதெல்லாம் அவர் கம்முன்னு இருப்பார். அவர் வந்து பெரலைஸ் ஆகிட்டு அவர் பேச்சே வராமல் தான் இருப்பார். ஒரு பக்கம் கை ஒரு மாதிரி ஆகிட்டு உட்காந்துருப்பார். எப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டுறாரோ, பேங்கே இவரை வந்து லாக் பண்ணுதோ, அப்போ தான் அவருக்கு வந்து திடீர்னு பேச்சு வரும், திடீர்னு கை சரியாகும், திடீர்னு வந்து ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த ஒட்டுமொத்த படமும் உங்களுக்கு புதனுடைய கர்மா மீறி, ராகு கர்மா மீறி வெளியே போயிருக்காது. புதன் கர்மா தான் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கர்மான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கான நட்சத்திரமும் அதுக்கான ராசியும் அதுக்கான வீடும் அந்த பரம்பரையில் சுற்றி சுற்றி இருக்கவே செய்யும். இது ஜெனட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்கல் டேட்டா. நட்சத்திரங்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.